இன்டர்நெட் ஸ்பீட் இண்டிகேட்டர். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட் ஸ்பீட் இண்டிகேட்டரை உங்கள் ஸ்டேட்டஸ் பாரில் வர வைக்கிறது எப்படி? ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னு பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில மொபைலில் டிஃபால்ட்டாகவே இருக்கும். ஸோ செட்டிங்ஸ்லேயே இருக்கும். ஸோ நீங்கள் ஷோ ஆன் இன்டர்நெட் ஸ்பீடுன்னு வச்சிங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லாமே ஷோ ஆகிடும். ஸோ அப்படி இல்லாதவங்க, ஸோ என்னோடய மொபைல்லாம் அப்படி இல்லை. ஸோ நான் ஆப் யூஸ் பண்ணி தான் வர வச்சேன். ஸோ எப்படின்னு சொல்கிறேன். ஸோ ப்ளே ஸ்டோர் போய்டுங்க. ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிங்க. அதில் இன்டர்நெட் ஸ்பீட் இண்டிகேட்டர் அப்படின்னு போட்டிங்கனால எக்கச்சக்கமான ஆப்ஸ் வரும். ஸோ ரொம்ப சிம்பிள் எம்பி தான். ரொம்ப அதிகமாக எம்பி ரொம்ப நெட் இருக்கும் அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஸோ சின்ன ஆப் தான், ரொம்ப பெரிய ஆப்லாம் கூட இல்லை. ஸோ நான் இந்த ஆப் தான் யூஸ் பண்ணேன். நெட் ஸ்பீட் இண்டிகேட்டர், இன்டர்நெட் ஸ்பீட் மீட்டர்னு சொல்லிட்டு. ஸோ எக்கச்சக்கமான ஆப்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த ஆப் பிடிக்கும் நீங்கள் அந்த ஆப்பை யூஸ் பண்ணிங்க. எல்லாமே கம்மியான எம்பியில் தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இது இன்டர்நெட் ஸ்பீட் மீட்டர் லைட்டுன்னு சொல்லிட்டு இருக்குது. வெறும் 1 எம்பி தான். ஸோ இதேமாதிரி நிறைய எக்கச்சக்கமான ஆப்ஸ் இருக்குது. நல்ல ஆப்ஸ் இருக்குது. உங்களுக்கு தேவையான ஆப்ஸை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக மேலே ஷோ ஆகும். எவ்வளோ கேபியில் இப்போ நம்மளுக்கு ரன் ஆகிட்டு இருக்குது, எவ்வளோ டவுன்லோட் ஸ்பீடு, எவ்வளோ அப்லோட் ஸ்பீடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எதுக்கு இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பர்சனலாக நிறைய இடத்துல யூஸ் ஆச்சு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு சில இடத்துல எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, ஒரு சில இடத்துல நெட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஒரு சில இடத்துல ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஒரு சில இடத்துல மீடியமாக இருக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இங்கேயே பார்த்தீங்கன்னா, எனக்கே பார்த்தீங்கன்னா, எனக்கு வீட்டு உள்ளே இருந்தேன்னா எனக்கு மீடியமாக கிடைக்கும். இன்டர்நெட் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா மீடியமாக கிடைக்கும். ரொம்ப ஃபாஸ்ட்டு அதெல்லாம் இல்லை, மீடியமாக கிடைக்கும். இதுவே மாடி மேலே போனேன்னா எனக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக கிடைக்கும். ஸோ டவுன்லோடிங்கும் சரி, அப்லோடிங்கும் சரி, எனக்கு வீட்டு மாடி மேலே வசதியில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்படி எந்த இடத்துல ஸ்பீடு அதிகமாக இருக்குது இல்லை ஃபைன் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் இந்த இன்டர்நெட் ஸ்பீட் இண்டிகேட்டர். ஸோ இதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். நீங்கள் இந்த இடத்துல ஃபாஸ்ட்டாக இருக்கா, எங்கே ஒரு ஸ்லோவாக இருக்குது, எங்கே ஃபாஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அதிகமாக டவுன்லோட் பண்ணுறீங்க இல்லை அதிகமாக அப்லோட் பண்ணுறீங்கன்னா இந்த ஆப்பு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ இது மூலிமா நீங்கள் எந்த இடத்துல ஃபாஸ்ட்டாக இருக்குது டவுன்லோட் ஆகுது இல்லை ஸ்லோவாக டவுன்லோட் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சி அந்த இடத்துக்கு நீங்கள் ஜஸ்ட்டு மூவ் பண்ணாலே போதும், உங்கள் டவுன்லோட் ஸ்பீடையும் சரி, அப்லோடிங் ஸ்பீட் ஈஸியாகவே இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ஆப் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஸோ நமக்கு ரொம்ப சிம்பிளாகவும் கொடுத்துட்டாங்க இன்டர்ஃபேஸ்லேருந்து எல்லாமே. ஸோ நெட் ஸ்பீடு ஓப்பன் பண்ணிங்கன்னா எனேபிள் இண்டிகேட்டர். ஸோ நீங்கள் ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ண உடனே உங்களுக்கு இண்டிகேட்டர் வந்து எனேபிள் ஆகிடும். ஷோ அண்ட் டோட்டல் ஸ்பீடு உங்களுக்கு எந்த ஸ்பீடு ஸ்லோ ஆகணும், ஸோ டவுன்லோட் ஸ்பீடு மட்டும் ஷோ ஆகணுமா, இல்லை அப்லோட் ஸ்பீடுமா, இல்லை எல்லாமே ஷோ ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு சில செட்டிங்ஸும் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த ஆப் யூஸ் ஆகுதோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதேமாதிரி ஆப் வீடியோஸும் என்னென்ன பண்ணலான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.